இன்றைய ஆத்மீக தேன். இன்று தினத்தில் தியானத்திற்காக எரேமியா 50:34 உங்களுக்காக நான் வாசிக்கட்டும். அவர்களுடைய மீட்பரோவெனில் வல்லமை உள்ளவர், சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். தேசத்தை இளைப்பாற பண்ணுவதற்கு, பாபிலோன் குடிகளை தத்தளிக்க பண்ணுவதற்கும் அவருடைய வழக்கை அவரே நடத்துவார். ஆம் பிரியமானவர்களே, உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுடைய வழக்குகளை அவரே நடத்துகிறவராய் இருக்கின்றார். அவர் உங்களை விசாரிக்கின்ற தேவனாய் இருக்கிறபடியால் உங்கள் கவலைகளையும் பாரங்களையும் அவர் மேல் வைத்து விடுங்கள். அவரே உங்களை ஆதரிக்கிற தேவன். நீதிமான்களை ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார். இதோ உங்களோடு இருக்கிற தேவன் வல்லமை உள்ள மீட்பர். உங்களுடைய எல்லா தீங்குகளில் இருந்தும் அவர் உங்களை மீட்டு வழி நடத்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். மேல் உள்ள வசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேலர்கள் ஏகமாய் ஒடுக்கப்பட்டு யாக்கோப்பின் புத்திரர்கள் நெருக்கப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள். அவரை சிறை பிடித்திருக்கிறவர்கள் அவர்களை விடமாட்டோம் என்று சொல்லி கட்டுகிறவர்களாய் இருக்கிறார்கள். ஆம் பிரியமானவர்களே, இந்த நாட்களிலும் பலவிதமான ஒடுக்கங்கள், பலவிதமான சிறையிருப்புகள், பலவிதமான கட்டுக்கள் உன்னை சுற்றிலும் இருக்கின்றதா இருக்கலாம். ஆனால் இவைகள் எல்லாவற்றிலும் இருந்து மீட்கக்கூடியதான ஒரு தேவன் உன்னோடு இருக்கிறார். அவர் வல்லமை உள்ளதான தேவன். தேசத்துக்கு நல் சேமத்தையும் நல் இளைப்பாறுதலையும் தந்து உனக்கு வந்திருக்கின்றதான எல்லா நஷ்டங்களில் இருந்தும், மன கிளேசங்களில் இருந்தும், மனபாரங்களில் இருந்தும் அவர் விடுதலையாக்கி உன்னை வழி நடத்த வல்லவராய் இருக்கிறார். அதை நினைத்தும் சோர்ந்து போகாதே. கேட்கின்றதான செய்திகளை கண்டு உன்னுடைய சமாதானத்தை இழந்து போகாதே. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். அவரே உன்னை எல்லா தீங்குகளில் இருந்தும் மீட்டு வழி நடத்துவார். நான் உங்களுக்காய் ஜெபிக்கட்டும். எங்களை அதிகமாய் நேசிக்கும் அன்புள்ள நல்ல பிதாவே, இந்த நாளிலும் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை எல்லா தீங்குக்கும், பொல்லாப்புக்கும், நஷ்டத்திற்கும், சத்ருவானுடைய சகல ஆக்ரோஷங்களுக்கும் விலக்கி காக்க நீர் போதுமானவராய் இருக்கிறபடியால் நன்றி. அப்படியே உம்முடைய பிள்ளைகளை மீட்டு வழி நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Oh blessed, greater is your Redeemer.